I'm here. I'm here. வணக்கம் நண்பா. நம்மளுடைய ப்ளூடூத் வாட்ச், அதாவது ஸ்மார்ட் வாட்சாக இருக்கலாம், வந்து பேண்டாக இருக்கலாம், இதை வந்து எப்படி நம்மளுடைய ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி அதில் வந்து தீம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது எப்படி, ஃபைண்ட் மை ஃபோனை வந்து எனேபிள் பண்ணிக்கிறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபோனுக்கு வர நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து எப்படி வாட்சில் பார்த்துக்கிறது, கால்ஸை எப்படி நம்ம வாட்சில் பார்த்துக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் வாட்ச் இருக்குதோ அந்த பிராண்டினுடைய நேம் வந்து அடிச்சிங்கன்னா கீழே வந்து ஒரு சில ஆப்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணோம். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இது மாதிரி கீழே வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அதில் செய்ய முடியும்னு. அது ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை வந்து ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லாட்டா வந்து இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க ஆப்பில். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபுல்லாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் இதுமாதிரி அக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆப் உள்ளே வந்துடுங்க. ஆப்பில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபோனை வந்து வாட்ச் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஆடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஆட் மேலே கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்மார்ட் வாட்ச்சு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் பேண்டு, இது ஸ்கேல், அதுக்கப்புறம் இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்குது. நம்ம வந்து ஸ்மார்ட் பேண்டு மேலே நம்ம கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். அதனால எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் பேண்ட் மேலே இதுமாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பேண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வாட்சஸ் எல்லாம் வந்து காமிக்குது. இப்போ வந்து நம்ம உவாவி அதுக்கப்புறம் ஆனர், இது 2 வாட்சஸ் வந்து புதுசாக அப்டேட் ஆனாலும் இந்த ஆப்பில் வந்து காமிச்சுனே இருக்கும். இப்போ ரீசெண்டாக வர வாட்சஸ் கூட இதில் வந்து அப்டேட் ஆகிட்டு இங்கே வந்து காமிக்கும். நம்மளுக்கு வந்து ஆனர் பேண்ட் 6 அதை வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி பார்த்து நம்ம வந்து அது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆனர் பேண்ட் 6 வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த வாட்ச்னு சொல்லிட்டு பார்த்து அது மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேருன்னு சொல்லிட்டு கொடுங்க. பேருன்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வாட்சுக்கு வந்துக்கலாம். வாட்சில் வந்துட்டு இங்கே ஃபைண்ட் மை டிவைஸ்னு இருக்கும், ஃபைண்ட் மை ஃபோன்னு சொல்லிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஃபைண்ட் மை ஃபோன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 2 பேராக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி பேர் ஆகிட்டு இந்த ரைட் மார்க் மேலே நம்ம கிளிக் பண்ணோம்னா வச்சுக்கலாம், பேரிங்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ உங்களுடைய வாட்சும் உங்களுடைய ஃபோனும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே எனேபிள்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பர்மிஷன் ஒன்று கேட்குது. இந்த பர்மிஷனையும் வந்து அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதுமாரி பர்மிஷனை வந்து அலோன்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ்க்கு வந்துட்டு பேக்கில் உங்களுக்கு எந்தெந்த ஆப் வந்து வாட்சில் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்னென்ன ஆப் வேணும்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே, அதுக்கப்புறம் நம்மளது மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்குது மெசேஜ். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஹலோன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இதுமாதிரி ஹலோன்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்வேஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கே வந்து பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. இதுமாதிரி பர்மிஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஆர்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம வாட்ச்லேயும் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம வாக்கிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்சில் பார்த்துக்க முடியும். அதுக்கெல்லாம் தீம் நீங்கள் செலக்ட் பண்ணுறதன் மூலம் வந்து செட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வச்சிங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி டக்குன்னு வருது பாருங்கள். உங்களுக்கு ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், வந்து இதுமாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி நோட்டிஃபிகேஷன் கால் நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் எதாவது வருதுன்னு வச்சிங்களா, அந்த மெசேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்புனேன், அது வந்து நம்ம ஃபோனுக்கு வந்துக்குது. இப்போ நம்ம மொபைலுக்கு வந்துக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் இந்த மெசேஜ் வந்து வாட்சுக்கும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இது மாதிரி உங்கள் ஃபோன் எங்கேயா தூரமாக இருக்கும்போது உங்கள் வாட்சிலே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம். அந்த வாட்ஸ்அப் மெசேஜும் வந்து நம்ம ஃபோனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வாட்சுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துடலாம். இப்போ வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இதை நம்ம வாட்சில் வந்துதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும், வாட்ஸ்அப் அந்த லோகோ வந்துட்டு இங்கே வந்து மெசேஜ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இதுமாதிரி வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் அனுப்புனாங்களா அதையும் நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம் உங்கள் வாட்சிலேருந்து. இது வந்து பேண்டு வாட்சில் வந்து இன்னும் அற்புதமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாட்சை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும். செட்டிங்ஸ் போய்ட்டு டிஸ்பிளேக்கு போங்க. டிஸ்பிளேயில் போய்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பிரைட்னஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு மூலம் உங்களோட பேட்டரியை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். அதாவது வாட்சினுடைய பேட்டரியை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு சேவ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வச்சு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு திருப்பி செட்டிங்ஸுக்கு போய்ட்டு செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டைம் அந்த ஆஃப் ஆகும் பார்த்திங்களா ஸ்க்ரீன், அதை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இந்த ஸ்க்ரீனை வந்து 20 மினிட்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு கம்மி இது எதுன்னு சொல்லிட்டு பார்த்து அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்கறது மூலம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து அடிக்கடி ஆஃப் ஆகிறதால உங்களுடைய பேட்டரி வந்து சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது. இந்த செட்டிங்கை மறக்காமல் உங்கள் வாட்சில் பண்ணிக்கிறதால பேட்டரி சேவ் ஆகும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் போட்டுங்க கீழே.
இந்த ஃப்ரேம்வேரை வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. அப்போ வந்து உங்கள் வாட்சில் எந்த ஒரு ஆங்கும் இல்லாமல் ஃப்ரேம்வேர் வந்து அப்டேட் ஆகிறதால உங்களுக்கு ஈஸியாக முடியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பேசஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, வாட்ச் பேசஸில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தீம் வேணுமோ அந்த தீம் வந்து நீங்கள் இங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான தீம்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு காமிக்கணும்னா இங்கே இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுங்க. உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிக்குதோ அந்த தீம் மேலே கிளிக் பண்ணி இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இது மாதிரி இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அப்படி டக்குன்னு வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தீம் வேணுமோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைண்ட் மை ஃபோன்னு சொல்லிட்டு இருக்குது. உங்கள் ஃபோன் எங்கன்னா தூரமாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் ரிங் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரிங் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து எங்கே இருக்குது என்பதை வந்து இந்த வாட்ச் மூலமாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.